நகைச்சுவை நடிகர் விவேக் மகன் பிரசன்னகுமார் கே நகர் பத்மசேஷாஸ்திரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திடீரென காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் காய்ச்சல் குணமாகாமல் நேற்று மரணமடைந்தார். மறைந்த பிரசன்னகுமாரின் உடல் விருகம்பாக்கத்தில் உள்ள VK வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்டதும் திரையுலகினர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். விவேக், அவரது மனைவி அருள் செல்வி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள். நடிகர் விஜய் மற்றும் அஜித் நேரில் சென்று ஆறுதல் கூறி அஞ்சலி செலுத்தினார்கள். தொலைபேசி மூலமும் ஏராளமானோர் இரங்கல் தெரிவித்தனர். தமிழக முதல்வரும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நடிகர் விவேக்குக்கு அனுப்பியுள்ள இரங்கல் செய்தியில் கூறியிருப்பதாவது: தங்களின் அன்பு மகன் பிரசன்னகுமார் 29/10/2015 அன்று உடல் நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தியை அறிந்து நான் மிகுந்த துயரமும் மனவேதனையும் அடைந்தேன். இந்த துயர சம்பவத்தினால் ஈடு செய்ய முடியாத இழப்பு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள போதிலும் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் தைரியத்தையும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அளிக்க வேண்டும் என்று பிரசன்னகுமாரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாறவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். பிரசன்னகுமாரை இழந்து வாடும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு அதில் கூறியுள்ளார்.